நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அதில் எப்பயுமே மகிழ்ச்சி, கணவனுடைய அன்பு பாசம், மனைவியினுடைய அன்பு பாசம், இது எல்லாமே அவங்களுடைய புரிதலின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் அந்த குடும்ப தலைவன் ஒரு குடிகாரனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய அமைதி முற்றிலுமே மாறுபடும். அன்பு பாசம் எதுவுமே அங்கே இருக்காது. அப்படி அந்த தலைவன் குடிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவியினுடைய மன அழுத்தம் அதிகமாகும். தினமும் ஒரு கணவர் குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் அமைதியின்றி இருக்கும். அந்த மனைவியுமே சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அடுத்ததாக பொருளாதார பிரச்சனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி குடிகாரர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க சம்பாதிக்கிற காசில் 90% குடிக்கிறதுக்காகவே பயன்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் வீட்டினுடைய தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. வீட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பொருள் வாங்க முடியாது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவு சரியாக இருக்காது. அவங்களுடைய ஹெல்த்து சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குடிக்கிறதுனால வருது அப்படின்றத நிறைய நபர்கள் மறந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் அடிக்கடி இந்த மாதிரி சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் சூசைடு அட்டன் பண்ணுறாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த குடி மட்டுமே தான். இந்த குடினால் பார்த்திங்கன்னா அந்த குடிகாரருக்கும் சரி, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி, சமுதாயத்தில் சரியான ஒரு அந்தஸ்தே கிடையாது. அவங்களுக்கு என்னப்பா எப்படி வேணாலும் இருப்பாங்க செய்வாங்க, குடிகார குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அவமானப்படுத்துவாங்க. அந்த வீட்டு குழந்தைகள் வெளியில் போனாலுமே குடிகாரமாக வரான் அப்படின்ற மாதிரி பல வகையான கேலி கிண்டல்கள்லாம் செய்யக்கூடிய சூழலை நம்ம இந்த சமுதாயத்தில் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம். அந்த குடிகாரர் நாம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு அவர் நினச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் பெரும்பாலும். ஏன்னா பழமொழியே ஒன்று இருக்கும், குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. சாயந்தரமே ஒரு நண்பர் வா நண்பா போகலாம் ஃப்ரீயாக வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் உடனே போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த குடியை கண்டிப்பாக மறக்கணும். குடிப்பழக்கம் அப்படின்றது அந்த நபருடைய வாழ்க்கையை மட்டுமல்லாது அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையுமே பாதிக்குது. ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த குடி அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு அந்த குடின்றது எல்லாருக்கும் ஒரு ஈஸியான வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அரசாங்கம் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பள்ளி மாணவர்கள், குடும்ப தலைவர்கள் சீரழிகிறாங்க அப்படின்றத அவங்க யாரும் மனசில் வைக்கிறதே இல்லை. குடி இல்லாத ஒரு சமுதாயத்தையும் ஒரு ஆட்சியும் கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு அப்படின்றத நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் எல்லாருமே ஒத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே சொல்லியிருந்தோம் 27/4/2026 மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் நேற்று இயரிங்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று அந்த கேஸ் இயரிங்க்கு வந்ததில் கவுண்ட்ரு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இயரிங் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் காரணமாகவோ என்னவோ தெரியல, 5/5/2026 அன்று மறுபடியும் இயரிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நிறைய நபர்கள் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஏதாச்சும் நம்மளுக்கு தகவல் கிடைக்குமா, சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி போயிருக்கிறாங்க. பட் இயரிங் வந்ததுனால அவங்க போனதுக்கு உண்டான சரியான பதில் கிடையாது. 5/5/2027 ஒரு இயரிங் வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்குமா, ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சுன்னா அவர் ஏதாச்சும் தகவல் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோர்ட்டுக்குமே இந்த டைமு லீவு கிடையாது. அதாவது டேன்பீட் கோர்ட்டுக்கு எப்பவுமே லீவு கிடையாது. மே மாதத்தில் வரக்கூடிய 1 or 2 days மட்டும்தான் லீவு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஹியரிங்கில் நமக்கு உண்டான ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் காரணம். நிறைய நபர்கள் சொல்லலாம், நம்பிக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வாழ்கிறதோ பணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. பணம் ஒரு இன்றைய அத்தியாவசிய தேவை எல்லாருடைய வாழ்க்கையிலும். பட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், பிரச்சனை வந்துருச்சு, அது விசாரணையில் இருக்குது. நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம நினைக்கிற நேரத்துக்கு உண்டான சோர்ஸ் இப்போ நமக்கு கிடைக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5/5/2026 அல்லது அதுக்கப்புறமும் வாய்தா போதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.